எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக பூனேல ஒரு கேஸ் நடந்திருக்கு இன்சிடெண்ட்டு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனேல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 22 வயசு பொண்ணு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அவங்க. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த கோந்த்வா அப்படிங்கிற ஏரியாவில் பூனேல கூரியர் எடுத்துகிட்டு வர டெலிவரி ஏஜெண்ட்டாக வர்ற மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். இது போலீஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட்டு இவனை 2 நாள் அவனை தேடி ரொம்ப பிடிச்சி கண்டுபிடிச்சி இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவன் மல்டிபிள் போலீஸ் டீம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவனை பிடிக்கிறதுல. அக்யூஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, டெலிவரி பாய் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த உமனோட 11th ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் அதாவது வெட்னஸ்டே அன்றைக்கி 7:15க்கு போயிருக்கான். அவன் உள்ளே நுழைஞ்சிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், அவங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு, பேங்க்லேருந்து ஏதோ சைன் வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்களும் உள்ளே நார்மலாக கேஷுவலாக போய் பேனா எடுக்க போயிருக்காங்க. அது போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போய் டோரை லாக் பண்ணியிருக்கான். உள்ளே போய் ஏதோ கெமிக்கல் ஸ்ப்ரேயெல்லாம் அவங்களோட ஃபேஸெல்லாம் அடித்து விட்டுட்டு அசால்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணி வச்சுருக்கான். அது அதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த அந்த லேடி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த பொண்ணோட ஃபோனை வச்சு செல்ஃபி எடுத்திருக்கான். அந்த செல்ஃபி வச்சு மிரட்ட வேறு செஞ்சுருக்கான். அவன் ஏதாவது நீ இதெல்லாம் இந்த விஷயம்லாம் சொன்னேன்னா உன்னை சோஷியல் மீடியாவில் அதை நான் அப்லோட் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்தியிருக்கான். அந்த ஃபோட்டோவை க்ராப்பும் பண்ணி வச்சுருக்கான். இதை க்ராப் பண்ணதையும் நாங்கள் பார்த்தோம். அதில் மெசேஜும் ஏதோ போட்டிருக்கான் சர்வைவரோட ஃபோனில் அப்படிங்கிறதையும் அந்த கேட்ஜெட்டை கலெக்ட் பண்ண ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு ஐடி ஃபேர்மில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, கல்யாணி நகர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல. தன்னோட தம்பி யங்கர் பிரதரோடு இருந்திருக்கு. அது ரெண்டட் ஹவுஸில் 2022 இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் எங்கேயோ வெளியில் போயிருக்கான். அதனால் அந்த அட்டாக் டைமில் அவன் இல்லை, இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருந்திருக்கு. இது அன்கான்ஷியஸ் ஆகிருக்கு போல் அந்த பொண்ணு. அந்த அன்கான்ஷியஸ்லேருந்து திரும்பி நினைவு வந்ததுக்கப்புறம் அரௌண்ட் 8:30 PM என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கு. இமீடியட்டாக அலர்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஓரல் அப்புறம் நேசல் ஸ்க்ரப்ஸ் எல்லாத்தையும் என்ன மாதிரி கெமிக்கலை அவன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கான், எதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அவன் அந்த பொண்ணு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. இந்த கேஸை பிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பூனே போலீஸ் கமிஷனர் அமிதேஷ் குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை டிடெக்ட் பண்ணும், இந்த கேஸை பற்றி நாங்கள் சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதோட நேச்சர் அப்புறம் கிராவிட்டி ஆஃப் த க்ரைம் என்ன அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு நாங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அவனுக்கு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்ததில் அவங்க உள்ளே நுழையும் போது அப்பார்ட்மெண்ட்டில் கையெழுத்தெல்லாம் போட்டு தான் உள்ளே போகணும். அந்த விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டரில் அங்கே அவன் பேரும் இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜில் அவனுடைய அந்த என்ட்ரன்ஸ் அந்த இதை அவனுடைய இமேஜும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சொசைட்டி என்ன பண்ணுங்கன்னா, மொபைல் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் டெலிவரி என்ட்ரிஸ் அந்த டைமில் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது அது என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வரும். அவனை பிடிச்சிட்டாங்க, இனிமேல் தான் எல்லாம் தெரிய வரும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவசரப்பட்டு கதவெல்லாம் திறக்காமல் கிரில்லேருந்தே பேசணும். இல்லைனா லென்ஸ் மாதிரி டோரில் வச்சுருக்கலாம். இதெல்லாம் ஆபத்தான விஷயங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.